வடச்சென்னை படத்துல இருக்க எல்லா டயலாகையும் அச்சு பிசுறாம அப்படியே தட்டாம சொல்லுவேன்னு சொல்ற அளவுக்கு வடசென்னை படத்தை ரிப்பீட் மோட்ல நம்ம ஆடியன்ஸ் பார்த்து கொண்டாடிட்டு இருக்காங்க. 2018ல தனுஷோட ஆக்டிங்ல ஓஜி வெற்றிமாறன் டிரெக்ஷன்ல வந்த இந்த படத்துக்குன்னு தமிழ் சினிமாவோட எலைட் கல்ட் கிளாசிக் லிஸ்ட்ல எப்பவுமே ஒரு இடத்த ஒதுக்கி வச்சிருக்காங்க நம்ம ஆடியன்ஸ். வடசென்னை படத்தோட எண்ட்ல வடசென்னை 2 அன்புவின் எழுச்சின்னு வெற்றிமாறன் போட்டதுதான் போட்டாரு. எந்த ஸ்டேஜ்ல அவரு பேச போனாலுமே வடசென்னை 2 எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு நம்ம ஆடியன்ஸ் விடாம கேட்டு அவரை தொல்லை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா வடசென்னை 2 வருமா வராதா வாய்ப்பு இருக்கா, இந்த அளவுக்கு நம்ம ஆடியன்ஸ் இந்த படத்தை செலிப்ரேட் பண்ற வடசென்னை எப்படி உருவாச்சு, வடசென்னை படத்துல இருக்க ஹிடன் டீடைல்ஸ் எல்லாம் என்ன, வடசென்னை படத்துக்கு பின்னாடி இருந்த பிரச்சனை என்ன அப்படிங்கறதெல்லாம் டீடைலா நம்ம இந்த சீரீஸ்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேக் ஸ்டோரி ஆஃப் வடசென்னை. வடசென்னை படத்தோட கதை என்னன்னா, வடசென்னையில இருக்க அன்புங்கிற ஒரு கேரம் பிளேயர் ரெண்டு பெரிய கேங்ஸ்க்கு நடுவுல இருக்க கேங் வார்ல மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சு, இந்த ரெண்டு கேங்கும் எப்படி உருவாச்சு, வடசென்னை மக்களுக்கு அரசாங்கத்தினால நடக்கிற அநீதி என்ன, அதுக்கு எதிராக அந்த மக்கள் என்ன பண்றாங்க, அது அன்பு வாழ்க்கையை எப்படி மாத்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த அளவுக்கு ஒரு ஆழமான வாழ்வியலை பேசுற கதை வெற்றிமாறனுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, வெற்றிமாறன் 2003ல அவரோட ஃபர்ஸ்ட் படமான பொல்லாதவன் படத்தோட ஒன் லைனை தனுஷ் கிட்ட சொல்லி தனுஷ்க்கு ரொம்ப பிடிச்சு போய் அதை டெவலப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அப்போ பொல்லாதவன் படத்துக்காக வெற்றிமாறன் இந்த பைக்கை திருடி விற்கிற கேங்க மீட் பண்ணி பொல்லாதவன் படத்துக்காக ஸ்கிரிப்டை டெவலப் பண்ணிட்டு இருக்கப்போ சந்துரு அப்படிங்கிற ஒரு அண்டர் வேர்ல்டு கேங்ஸ்டரை மீட் பண்ணிருக்காரு. அவரு வெற்றிமாறன் கிட்ட, நாங்க பைக் எல்லாம் திருடி விற்க மாட்டோம், எங்களோட வாழ்வியலே வேற, அண்டர் வேர்ல்ட் டான்ஸ், வடசென்னை அப்படிங்கிற இடத்துல இருக்க அரசியல் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ வெற்றிமாறனுக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சு போய் இந்த மொத்த கதையும் எனக்கு நீங்க ஃபுல்லா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவரும் பல கேரக்டர்ஸோட நேம்ஸ் அதையெல்லாம் மென்ஷன் பண்ணி இது அப்போ நடந்தது, இது இப்போ நடந்தது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. வெற்றிமாறனுக்கு அதை ஃபாலோ பண்ண முடியாம பேசாம இதை நீங்க எனக்கு மொத்தமா எழுதி கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 1970 காலகட்டத்தில இருந்து 2003 வரைக்கும் வடசென்னையில நடந்த அங்க இருந்த உண்மை சம்பவங்களை பத்தி எழுதி ஒரு 80 பக்க நோட்டா கொடுத்திருக்காரு. வெற்றிமாறன் அதை படிச்சு பார்த்துட்டு பொல்லாதவன் ஸ்கிரிப்டை அப்படியே ஓரமா வச்சுட்டு ஒரு டீம் எல்லாம் ஃபார்ம் பண்ணி வடசென்னை அப்படிங்கிற ஒரு டைட்டிலை வச்சு வடசென்னை படத்தோட ஸ்கிரிப்டுக்கு ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்க. இந்த நோட்டு தான் அவருக்கு கிடைச்ச பைபிள் அப்படின்னு நிறைய தடவை அவரே சொல்லியிருக்காருங்க. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வடசென்னை கதையை டெவலப் பண்ண போய்கிட்டே இருந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவ்வளோ பெரிய படத்தை நம்மளோட முதல் படமா எடுக்க முடியாது அப்படின்னு வெற்றிமாறன் வடசென்னை ஸ்கிரிப்டை ஓரமா வச்சுட்டு பொல்லாதவன் படத்தோட ஸ்கிரிப்டை ஸ்டார்ட் பண்ணி டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம வடசென்னைக்கு அவர் டெவலப் பண்ண ஸ்கிரிப்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸையும் பொல்லாதவன் படத்துல வர அந்த செல்வம் கேரக்டரை சுத்தி நடக்கிற கதைக்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்காருங்க. பொல்லாதவன் படத்தோட ஸ்கிரிப்ட் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கப்பவே தனுஷ் கிட்ட வடசென்னை படத்தோட கதையும் சொல்லியிருக்காரு. அண்ட் அவரும் கேட்டுட்டு சூப்பரா இருக்கு, கண்டிப்பா நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் பொல்லாதவன் படம் ஷூட்டிங் முடிகிற டைம்ல வடசென்னைய அடுத்த படமா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா அப்பவே இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் பட்ஜெட் வந்து தேவைப்பட்டிருக்கு. அப்போ Cloud9 மூவிஸ் அப்படிங்கிற இந்த ப்ரொடக்ஷன் மூலமா இந்த கதையை வந்து ஓகே பண்ணி கார்த்திகை ஹீரோவாவும் அனுஷ்காவை ஹீரோயினாவும் வச்சு படத்தை எடுக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா வெற்றிமாறன் ஸ்கிரிப்டை இன்னுமே டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னும் டைம் கேட்டதுனால அதை அப்படியே ட்ராப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வடசென்னையோட கதையை வந்து சிம்பு கிட்டலாம் போயிருக்கான். ஆனா யார்கிட்டயுமே கதை வந்து ஓகே ஆகாமலே இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாம முதல் படமா பொல்லாதவன் வந்து இதே மாதிரியான ஒரு கேங்ஸ்டர்ஸ் டீல் பண்ற மாதிரி கதையா இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இது வடசென்னை பேக்ட்ராப்லயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தையும் அடுத்த படமா வந்து எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணாம வச்சிருக்காங்க. வெற்றிமாறன் அதை யோசிச்சுட்டே இருக்கிற அந்த டைம்ல தான் ஆடுகளம் படத்தை எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் ஆடுகளம் முடிச்சதுக்கு அப்புறமா வடசென்னையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திருக்காங்க. அப்பவும் பட்ஜெட் ரொம்ப ஹெவியா இருந்ததுனால எந்த ப்ரொடியூசர்ஸுமே இதை ப்ரொடியூஸ் பண்ண வராம போயிருக்காங்க. அதுக்கப்புறமா தனுஷ் வந்து சரி நானே இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நடிக்கிறதுக்கும் ஒத்துக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் பட்ஜெட்ல 2015 செப்டம்பர்ல இந்த படத்தை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கடைசியா 3 வருஷம் ஷூட்டிங் பண்ணி 2018 அக்டோபர்ல இந்த படம் தியேட்டர்ஸ்க்கும் வந்துச்சு. வடசென்னை பொலிட்டிக்கல் அக்யூரசி.
முன்னாடியே சொன்ன மாதிரி வடசென்னை உண்மையா வடசென்னையில 1970ல இருந்து 2003 இந்த காலகட்டத்துல நடந்த கதை தான். இந்த ஒரிஜினல் கதைய எடுத்துக்கிட்டு வெற்றிமாறன் கொஞ்சமா ஒரு ஃபிக்ஷன ஆட் பண்ணி தான் இந்த கதைய எடுத்திருக்காரு. வடசென்னை படம் பார்த்துட்டு பல வடசென்னை மக்கள் வெற்றிமாறன் வடசென்னையில டிசைன் பண்ணியிருந்த மாதிரி தான் நாங்க இருந்த இடமும் இருந்துச்சு. கடல் தண்ணி ஊருக்குள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்காக போட்டிருந்த செவுத்துக்கு இந்த பக்கம் தான் எங்க வீடெல்லாம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த செவுத்துல இருந்த அந்த ஓட்ட வழியா தான் நாங்க போயிட்டு வருவோம் அப்படின்லாம் அந்த படத்த பார்த்த வடசென்னை மக்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு வெற்றிமாறன் ரொம்ப அக்யூரேட்டா வடசென்னை படத்தை டிசைன் பண்ணியிருந்தாரு. இந்த அக்யூரசிய ஸ்டேஜிங் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல மட்டும் யூஸ் பண்ணாம இந்த படத்தோட பிளாட்டுக்கும் யூஸ் பண்ணி மேட்ச் பண்ணியிருந்தாருங்க. அதாவது எம்ஜிஆரோட இறப்பு, ராஜீவ் காந்தியோட இறப்பு, போப் சென்னைக்கு வருது, இந்த டைம்ல இருந்த எல்லா பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸையும் வச்சு நமக்கு வடசென்னை படத்தை நடக்கிற அந்த டைம் ஜோனையும் பக்காவா கனெக்ட் பண்ண வச்சிருந்தாரு. வடசென்னை எப்படி இந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நமக்கு கதை சொல்லியிருக்காரு. வடசென்னை படத்துல இருக்க ஹிடன் டீடைல்ஸ் எல்லாம் என்ன, வடசென்னை படத்துக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் என்ன அப்படிங்கறத அடுத்த பாட்டுல பாக்கலாங்க.